ட்ரீம் மிஷின் மார்ட்ஸில் இன்னைக்கு நம்ம என்ன வண்டி பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவாசக்கி நிஞ்சாவில் ZX10R பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் தான். இது வந்து ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ, அதாவது பிபிஎஃப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்றது. இதில் ஓல்டு ZX10R வெஹிக்கிளோடதையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பேசிக்காக நம்ம வாஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஏபிசி யூஸ் பண்ணி பிராண்ட் நியூ வெஹிக்கிள்க்கு எல்லாமே கோச் கெமி பிராண்ட்லேருந்து ஏபிசி தான் யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நீட்டாக வாஷ் பண்ணிடுவோம். நிறைய பேர் கேட்பாங்க, வாஷ் பண்ணுவீங்களா இல்லை பாலிஷிங்லாம் எப்படி அப்படின்னு கேட்டாங்க. வாஷிங் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பண்ணணும். ஏன்னா நார்மலாக நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணுறது இல்லை, ரொம்ப டீட்டெயிலாக வாஷ் பண்ணுவோம். ரொம்ப எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபோல்டப் பண்ணுறோமோ ஃபிலிமை அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஸோ அதனால் ரொம்ப நீட்டாக வாஷ் பண்ணிடுவோம். ரொம்ப நீட்டாக வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் எங்கெங்கெல்லாம் பார்ட்ஸை ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து ஃபினிஷிங்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேடு, ஸோ இந்த டெயில் செக்ஷன் அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த டெயில் செக்ஷன் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை பண்ண முடியும். அண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கேப்பு, அப்புறமா இந்த சைட் ஷீல்டெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். அண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் மிரரையும் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம், எல்லாமே நீட்டாக இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காக. சைட் ஃபேரிங்கை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது இந்த ZX10R போட்டது. அது ஹோல் செட்டோடு வரும், அதாவது ஹெட்லைட் செட்டோடு சேர்த்து வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பெல்லியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பேசிக் பாலிஷ், அதாவது வந்து ஃபினிஷிங் பாலிஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அகெயின் லைட்டாக வாஷ் பண்ணோம் நாங்கள், பிகாஸ் அங்கங்கே பாலிஷிங் பவுடர் ஆகிடுச்சு. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வி ஸ்டார்டட் த டெயில் செக்ஷன். டெயில் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷீட்டில் வந்து இது வந்து ஒரு 2 செக்ஷனாக வந்து முடியும். அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணி வந்து முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பேனலாக வந்து அதை பண்ணி அதை எடுத்து வந்து இந்த மாதிரி வச்சுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபோல்டப் பண்ணிடுவோம். அதாவது உள்ளே டக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பண்ண முடியும். உள்ளே டக் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது வாஷில் இல்லை பிரிஞ்சு வர இஷ்யூ வந்து நிறைய இருக்காது. ஸோ இந்த சைட் பேனல் நம்ம ரிமூவ் பண்ணதுனால அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே டக் பண்ணுவோம், பட் கொஞ்சம் நம்மளால் லிஃப்ட் பண்ண முடியும். இந்த சைட் பேனலை ஸ்க்ரூஸ் எல்லாமே நம்ம லூசன் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபோல்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் மாஸ்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் சிங்கிள் ஷீட், நிறைய வந்து பேனல்ஸ் எல்லாமே சிங்கிள் ஷீட் தான். பட் ஃப்ரண்ட் மாஸ்க் வந்து எவ்வளோ பெருசுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ மேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஹெட்லைட் முடிஞ்சு உங்களுக்கு அதுக்கும் கீழே வர வரைக்கும், அதாவது இதோ இந்த ஹெட்லைட்டோட கண்டினியூ ஆகி இது தூரம் போய் இங்கே வரைக்கும் வந்து உங்களுக்கு அடியில் வரைக்கும் இது ஒரே சிங்கிள் ஷீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். அடுத்த பேனலையும் நான் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுவோன்றதையும் நான் காட்டுறேன். அதுக்குள்ளே கையில் நான் கொஞ்சம் ப்ளேடிங் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம இதில் சகஜம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோல்டப் வந்து எப்படி பண்ணுவோம், எவ்வளோ இன்ச்சஸ் வந்து அதை மடக்கும் அப்படின்றத தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த லெவலுக்கு வந்து அதை ஃபோல்ட் பண்ணிடுவோம். எல்லா பேனல்லையுமே இந்த லெவல் ஃபோல்டப் இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் வாஷ் பண்ணும்போதோ இல்லைனா வந்து நம்ம கிளாத்தால் துடைக்கும் போதோ சம்டைம்ஸ் வந்து அது சின்னதாக வச்சு லிஃப்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் பெயிண்ட் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபினிஷ் ஆகிடும். ஸோ ஃபோல்டப் பண்ணுறதுனால தான் வந்து அது இந்த மாதிரி லுக் இருக்கும். ஒரு சூப்பர் பைக் பண்ணும்போது இதை டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுவோம் ஆக்சுவலி. அதனால தான் சூப்பர் பைக்ஸுக்கெலாம் அட்லீஸ்ட் 3 days ஆச்சு டைம் கேட்போம். ஸோ இப்போ அண்டர் பெல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லூஸ் பண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ப்ரொஃபஷ்னல் வேல அதை ரிமூவ் பண்ணி தான் 2 சைடும் இது சேர்த்து ஒன்றா வரும். ஸோ அதில் வந்து சென்டரில் இருக்க லாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இதை மட்டும் எடுத்து தனியாக கையில் வச்சு இதை ஃபினிஷ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு பேனலுமே வந்து பார்த்து தான் இந்த மாதிரி சூப்பர் பைக்ஸை பண்ணும்போது நம்ம பண்ணுவோம். உங்களுக்கு கடைசியாக நான் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றது வந்து நான் ஃபுல் வீடியோ காட்டுவேன். ஒவ்வொரு பேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரண்ட் மாஸ்க் பார்த்தாச்சு, ஸோ அண்டர் பெல்லி பார்த்துட்டீங்க. அண்ட் ஃப்ரண்ட் மட்கார்டும் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். ஸோ அதோட வீடியோ நான் காட்டல. நான் சொன்ன மாதிரி அண்டர் பெல்லியை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் இந்த மாதிரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 5 years ஆச்சும் வந்து அது டீசெண்டாக இருக்கணும். நம்ம இந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறதுனால இதோட குவாலிட்டியும் வந்து ஹையராக ஃபிக்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அது லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த குவாலிட்டி வந்து உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகும். ஸோ அது வந்து ஒர்த்து தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் ஃபோல்டப் பண்ணுறோம். இல்லை இதை வந்து ஒரு 2 years ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிப்போம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த மாதிரி ரொம்ப மடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. வந்து உங்களுக்கு ரொம்ப ஹை குவாலிட்டி பிராண்டில் செயின்கோபின் இருக்குது, நம்ம கார்வாரும் யூஸ் பண்ணுறோம். அண்ட் வந்து லூமார், இந்த மாதிரி பிராண்டட் ஃபிலிம்ஸ் எல்லாமே போடும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறம் அது வந்து லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால
அதில் இஷ்யூ வந்துட்டுனா ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து இஷ்யூ வரக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி ஃபோல்டப் வந்து ஜாஸ்தியாக பண்ணுறோம். அதுவும் சூப்பர் பைக்குக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃபோல்டப் பண்ணுவோம். நார்மல் நேக்கட் வெஹிக்கிள்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஃபோல்டப் பண்ண முடியாத பொசிஷன் வரலாம். நிறைய பேர் கேட்பாங்க, அதை ஏன் பண்ணுறீங்க, இதை ஏன் பண்ண முடியல அப்படின்னு கேட்பாங்க. ஃபோல்டப் பண்ண முடிஞ்ச இடத்துல கண்டிப்பாக எல்லாமே ஃபோல்டப் பண்ணிடுவோம். பண்ண முடியாது அப்படின்ற இடத்துல வந்து நம்மளால் அதை கழட்ட முடியாது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும், அந்த இடத்துல மட்டும் நம்ம அதை ஃபோல்டப் பண்ணுறதில்ல. அதர்வைஸ் வந்து எது எதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியுமோ எல்லாமே அது மாதிரி பண்ணிடுவோம். இப்போ பெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேங்க்கு, அதுக்கு நியர்பை இருக்க அந்த ஷீல்டு, 2 சைட் ஷீல்டு மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. மற்ற எல்லாத்தையும் கழட்டி இருக்கும். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கலாம், பிராண்ட் நியூ வெஹிக்கிள் எப்படி கழட்டலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே நம்மளுக்கு ரிமூவபிள் டைமில் இருக்கிறது எல்லாத்தையும் மட்டும்தான் நம்ம கழட்டுறோம். ரொம்ப ஹாஷாக இருக்கிறது மாதிரிலாம் இப்போ டேங்க் எல்லாமே நம்ம அதிலே தான் வச்சு பண்ணுறோம். ஸோ அது மாதிரி தான் எதை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியுமோ அதை தான் ஈஸியாக நம்ம பண்ணுவோம். ரொம்ப ஹார்டான விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுறதில்ல. ஸோ கஸ்டமருக்கும் வந்து இது ரிமூவ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் ரிமூவ் பண்ண மாட்டோம். அது அப்படியே இன்ஸ்டாலேஷன் பண்ணி எவ்வளோ அளவுக்கு அது பர்ஃபெக்டாக பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு பண்ணிடுவோம். ஸோ அடுத்து சைட் ஷீல்டையும் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு அது எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு அதை வந்து புஷ் பண்ணி தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா உள்ள வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ZX10R முடிஞ்சு அண்ட் கீழே போகிற இந்த இன்னர் ஃபேரிங் வந்து கீழே வரைக்கும் வரும், அது வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா, டேங்க்கு கூட கிடையாது, டேங்க்கு முன்னாடி இருக்க இந்த பார்ட்டு தான். அந்த பார்ட் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். டேங்க் கொஞ்சம் ஈஸி தான், பட் இந்த பார்ட்டில் இங்கே இருக்க இந்த 2 லைனை வந்து ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் வந்து அது எப்படி பண்ணோன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பண்ணி காட்டுறோம், அது எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டு, இது இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் கட் பண்ணுற வீடியோ நிறைய பார்க்கலாம். இதை ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் பண்ண வீடியோ ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கே ஷேர் பண்ணுங்கள். இது வந்து அவ்வளோ டஃப்பான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பர்சன் வந்து இதை கண்டிப்பாக சான்ஸ் இல்லை போடுறதுக்கு. இதை நம்ம வந்து சென்னையில் வந்து பர்ஃபெக்டாக இது இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம். அண்ட் இதுக்கு ட்ரைனிங்கும் நம்ம கொடுக்குறோம். அதிகமாக சூப்பர் பைக்ஸ் நாங்கள் பண்ணதுனால, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். மார்க்கெட்டில் இருக்க மாதிரி கிடையாது. ஸோ இன்ஸ்டலேஷன் பர்ஃபெக்ஷன்ஸ் சிங்கிள் ஷீட்டில் எப்படி பண்ணுறோம், நீங்களே இதை த்ரூ பார்க்க முடியும். இது எப்படி வந்து கட் இல்லாமல் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுனால ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நாங்களே சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேங்க் தான். டேங்க் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து ஹார்டாக மேபி தெரியலாம், பட் ரொம்ப ஈஸியாகவே இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டு. அதையும் இன்ஸ்டாலேஷன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இது வந்து ஃபுல்லாக டேங்க் இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. கிளாரிட்டி எப்படி இருக்குன்றது நீங்களே பாருங்கள். ஓஇ டேங்க்கில் இருக்கிற அந்த கிளாரிட்டியை விட கண்டிப்பாக ஜாஸ்தியாக கிளாரிட்டி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷீட்டில் பண்ணுறது ஈஸி தான். அந்த பேட் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி இந்த எட்ஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது அதை சுற்றி வர பார்ட்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் எட்ஜில் இருக்க கட்டு கிட்ட தெரியாது, உள்ளே வந்து ஃபார்ம் ஆகிறதுனால உங்களுக்கு கட்டு அங்கே வந்துடும். ஸோ அதனால் இதோட இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியும். இப்படி தான் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம். நார்மலி நிறைய சூப்பர் பைக்ஸோட இன்ஸ்டலேஷன் ஃபுல்லாக இந்த மாதிரி எட்ஜிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் அது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த லெவல் வரைக்கும் போய்ட்டு அங்கே தான் கட் வரும். ஸோ அதனால் கட் வெளியே தெரியாது. ஸோ சூப்பராக அது ஃபினிஷ் ஆகிடும். அதையும் நான் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் காட்டுறேன். ஆஃப்டர் இன்ஸ்டலேஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாத்தையும் நம்ம ஃபினிஷ் பண்ணி மாட்டியிருக்கோம். அண்ட் வந்து எப்படி இருக்குன்றது நீங்களே பார்க்க முடியும். இன்ஸ்டலேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பார்ட்ஸ் மட்டும் மாட்ட வேண்டியது இருக்குது. மற்ற எல்லாத்தையும் மாட்டியாச்சு. இங்கே ஒரு 2-3 ஸ்க்ரூ போடணும். அதுக்கு தான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சீட்ஸ் மாட்டணும். சீட்ஸ் மாட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபினிஷிங் வீடியோ காட்டுறேன். அதையும் வந்து நீங்கள் பாருங்கள். ஆஃப்டர் இன்ஸ்டலேஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு சினிமேட்டிக் பார்த்துட்டு வாங்க. பார்த்துருப்பீங்க வீடியோ எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோன்றது பார்த்துருப்பீங்க. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 70% ஆஃப் பார்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணியிருக்கோன்ற எல்லாத்தையுமே நான் காமிச்சிருந்தேன். மேக்ஸிமம் டைம் ஆஃப் 2 to 3 days அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டைம் எடுக்கும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி பண்ணுறதுக்கு, இந்த வீடியோவில் வந்த மாதிரி பண்ணுறதுக்கு எல்லா பாயிண்ட்டையுமே எப்படி பண்ணியிருக்கோன்றது காட்டுறேன். நீங்களே வந்து அதில் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்க மாதிரி தெரியுதான்றதை பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃப்ரண்ட் மட்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து இறங்குற எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம். மேலே ஒரு போர்ஷனும் கீழே வர தனி போர்ஷனும் பண்ணியிருக்கோம். அதுலேயே உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும். எவ்வளோ க்ளோஸ்அப்பில் வேணாலும் நான் காட்டுறேன். இன்ஸ்டலேஷன் வைஸ் எப்படி இருக்குன்றது நீங்களே பார்க்கலாம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைட் ஷீல்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிரர் போர்ஷன்லேருந்து வந்து கீழே இறங்கி வரும். அங்கேயும் வந்து உள்ளே டக்கின் பண்ணியிருக்கோம் அண்ட் சைட்லேயும் உள்ளே ஃபோல்ட் அப் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்டர் பெல்லியை ரிமூவ் பண்ணதுனால நம்மளுக்கு இதை உள்ளே ஃபோல்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால் அதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். அண்டர் பெல்லியும் வந்து பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நெட் அண்ட் போல்ட்டெல்லாம் வந்து நம்ம லூசன் பண்ணதுனால நம்மளால் இதை கொஞ்சம் வந்து ரிமூவ் பண்ணி அது உள்ளே ஃபோல்ட் அப் பண்ண முடிஞ்சது. அதையும் வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிளாக் போர்ஷன், அதுவும் பண்ணியிருக்கோம். அதை தனியாக ரிமூவ் பண்ண முடியும், அதனால் அதையும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த வெஹிக்கிளோட ஒரு கஷ்டமான பார்ட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோல்ட் அப் தான் பண்ணியிருக்கோம். பட் மெயினாக நான் சொன்னது வந்து அந்த பம்பை வந்து பண்ணுறது கஷ்டம், அதனால் அது பண்ணியிருக்கோம். அண்ட் டேங்க்கு சிங்கிள் ஷீட்டில் வரும். இது ரிமூவ் பண்ணதுனால இங்கேயும் உங்களுக்கு எங்கேயுமே கட்டு எங்கேயும் தெரியாது. அண்ட் டெயில் செக்ஷன், இது 3 பார்ட்டையும் நீங்களே பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு ஓட்டினதே இந்த 3 டெயில் செக்ஷன் தான். பிகாஸ் டெயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி நாங்கள் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக போவோம் ஃபேரிங் வெஹிக்கிளில். ஸோ அதனால் அதையும் பண்ணியிருக்கோம். இந்த போர்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ஷனே அதுதான் பண்ணது. அதையும் வந்து உள்ளே ஃபோல்டப் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இந்த வெஹிக்கிள் வந்து எங்கே பார்த்தீங்கனாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிபிஎஃப் இருக்கிறது ஆல்மோஸ்ட் 99% தெரியாது. 1% எப்படி தெரியும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் போய் பார்க்கும்போது தெரியலாம். அதுதான் அந்த 1%. அதுவும் நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது தான் தெரியும். அதர்வைஸ் இந்த ரேஞ்சில் நின்று பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ வந்து என்னென்ன பார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அண்ட் நிறைய பேர் அதுக்கடுத்து கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கேட்பீங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெஹிக்கிளுக்கெலாம் அபவுட் 20,000 வரும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். சின்ன வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, பெரிய வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி. இப்போ இதே சைஸில் இருக்க ஒரு நார்மல் நிஞ்சாக்கு இதை விட கம்மியாக தானே ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நிஞ்சாக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் கம்மி. அதாவது இப்போ ஒரு நிஞ்சா 300க்கு வந்து இதை விட கம்மியாக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் அதோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பட் இதுக்கு வந்து பார்த்து கொஞ்சம் டைம்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். 2 to 3 டேஸ்னு வந்து போயிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற காஸ்ட் வந்து இதில் ஒரு ஒர்க்கிங் லேபரோட காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா போகும். ஸோ அதனால் வந்து இந்த காஸ்ட் வரும். ஏதாவது ஒரு பேனல் டேமேஜ் ஆகுதுன்னா என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேனல் மட்டும் நீங்கள் குறைஞ்ச காஸ்ட்டில் வந்து சேமாக மாற்றிக்க முடியும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அதில் இருக்க எல்லாமே வரும். அண்ட் மெயின்டெனன்ஸ் இதுக்கு எப்படி பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 months ஒன்ஸ், அதாவது twice a year வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் இங்கே வந்து தாராளமாக மெயின்டெனன்ஸ் இங்கேயே பண்ணிக்கலாம். இல்லைனா வீட்லேயே நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரீங்கன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறோன்றதே நம்மளே இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதனால் வந்து இந்த வெஹிக்கிள் இதேமாரி க்ளாஸியோடவே மெயின்டைனாகவே இருக்கும். மெயின்டெனன்ஸ் ஓகே ப்ரோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்ஸ்டலேஷன் எரர், அதாவது ஏதாவது பிச்சுக்கிட்டு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டலேஷன் எரர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப ரேர் தான் வருது. பிகாஸ் எல்லாமே வந்து நம்ம மோஸ்ட்லி டக்கின் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான இன்ஸ்டலேஷனும் வராது. அண்ட் வந்து ரொம்ப டஃபஸ்ட்டாக பண்ணதுக்கு மட்டும் வந்து நாங்களே வந்து ரீமைண்டர் கொடுத்து கால் பண்ணி கேட்போம், ஏதாவது ஆகியிருக்கா அப்படின்ட்டு. இந்த மாதிரி டஃப்பான பார்ட்ஸ் சொல்கிறேன். பில்லிலே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டலேஷன் எரருக்கும் வந்து 2 weeksக்கு நம்ம டைம் தரோம். 2 weeksக்குள்ளே எந்த இன்ஸ்டலேஷன் எரராக இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் நல்லா செட் ஆகிடும். ஸோ எந்த இன்ஸ்டலேஷன் எரரும் வராது. இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தது எல்லாமே என்ன டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அது எதுவாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 5 year வாரண்ட்டி ஃபிலிம் வந்து நம்ம போட்டிருக்கோம். இது 5, 7, 10 year வாரண்ட்டி, இந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் எல்லா ஃபிலிம்ஸும் இருக்குது. ஒரு பிராண்ட்லேயும் இருக்குது. நான் மென்ஷன் பண்ண மாதிரி செயின் கோபின் இருக்குது, கார்வார் இருக்குது, லூமார் இருக்குது. உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. என்ன பிராண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிலிம் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். நிறைய பேர் வந்து பிபிஎஃப்க்கும் செராமிக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் கேட்குறீங்க. க்ளாஸியாக வச்சுக்கணுன்னா நீங்கள் வந்து செராமிக் ஒரு கிராஃபைன் போடுங்க. ஸ்க்ராட்ச் இல்லாமல் பார்த்துக்கணுன்னா நீங்கள் பிபிஎஃப் போடுங்க. அண்ட் வந்து உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் போடுங்க, நான் அதுக்கு வீடியோ போடுறோம். ஓல்டு ZX டெனர் பற்றி நான் போட்டிருந்தேன். அதுக்கும் இதுக்கும் எந்த லெவல்லையும் பேனலோட ரொம்ப டிஃப்ரென்ஷியேட்லாம் இருக்காது. பட் எதுக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டான வெஹிக்கிள். நிறைய ஸ்டோன் சிப்ஸ் பார்த்துருந்தேன், நிறைய ஸ்க்ராச்சஸ் பார்த்துருந்தேன். இப்போ ஹெட்லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாட்டாக இருந்தது. இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் மாஸ்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் எல்லாமே நீங்கள் ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதாவது வாங்கின புதுசுலேயே வந்து வெஹிக்கிளுக்கு வந்து பிபிஎஃப் இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டோன் சிப்ஸு, இந்த மாதிரி சின்ன ஸ்க்ராச்சஸ் ஆகுறது, சின்னதாக பெயிண்ட் சிப் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு ஆகாமல் இருக்கிறதுனால உங்கள் வெஹிக்கிளை தாராளமாக நீங்கள் வந்து ஒரு 5 yearsக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஓல்டு ஐட்டம் போடலாம். பட் வந்து இந்த மாதிரி சிப் ஆகிட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் போடுறது வந்து அந்த
பேனலில் வந்து அந்த டாட்ஸ்லாம் அப்படியே தான் தெரியும். ஸோ அதனால் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும்போதே இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸையும் போடுங்க. இம்பார்ட்டன்ட் பார்ட்டில் இந்த டெயில் செக்ஷனு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கு, அந்த மாதிரி இந்த டேங்க்கு இதெல்லாம் கூட நீங்கள் பார்ஷியலாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் பிபிஎஃப் பண்ணிக்கும் போது உங்களுக்கு ஒருவேளை ஸ்க்ராட்ச் ஆகிற இடத்துலலாம் மட்டும் போட்டிங்கன்னா கூட அது கூட கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஸோ வாங்கின புதுசில் எவ்வளோ சீக்கிரமாக போட முடியுமோ போட்டுங்க. மறக்காமல் நம்ம பேஜை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் போடுங்க. அதுக்கும் வீடியோ போடுவோம்.